எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். இதற்கு முந்தைய ஒரு பதிவில் இளம் எழுத்தாளர் ஷம்ஸ் இப்ராஹிமை சந்தித்து அவருடைய முதல் புத்தக அனுபவத்தை பற்றி நேயர்களுக்கு வழங்கியிருந்தோம். அவரை போன்றவர்கள் உருவாவதற்கு தூண்டுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்த மூத்த எழுத்தாளர், தமிழகம் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஆனால் அதிகம் அறியப்படாத ஒரு எழுத்தாளர், மரியாதைக்குரிய சேயன் இப்ராஹிம் அவர்களை நேயர்களுக்காக நாம் இப்போது சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். இப்போ எங்களுடைய சேனலோட முயற்சி என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்து போன்ற ஆளுமைகள், அது ஒரு போராட்ட அரசியல் என்று ஒரு பக்கம் ஒரு தரப்பு போயிட்டு இருக்கு, அது அவர்களுடைய பாகம். அறிவு சார்ந்த தளங்களிலே பயணிக்கக்கூடிய மக்களை உருவாக்குகின்ற ஒரு பணியை உங்களை போன்றவர்கள் பன்னெடுங்காலமாக முன்னெடுத்து வருகிறீர்கள். அதை நான் சொல்வதாக இருந்தால் அது கொஞ்சம் அதிக பிரசித்தியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை, இவர் அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஆளுமைகள் எல்லாரும் வெளியில அதிகமாக தெரியப்படுறது இல்லை. அதற்கு முதல் காரணங்கள் பலவாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய பணிகளை நாம் செய்து கொண்டிருப்போம். இப்போ நீங்க உங்களுடைய பின்னணியை பற்றி எங்கள் நேயர்களுக்கும் சொல்லுங்க. நான் என்னுடைய சொந்த ஊர் இந்த கடைநல்லூர் தான். நான் இந்திய அஞ்சல் துறையில் 39 ஆண்டுகள் பணியாற்றி 2007ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன். இளமையிலிருந்தே எனக்கு புத்தகங்கள் படிப்பதிலும் பத்திரிகைகள் படிப்பதிலும் ஆர்வம் உண்டு. அது இன்றைக்கும் தொடர்கிறது. 2007 பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் நான் என்னுடைய எழுத்து பணியை ஆரம்பித்தேன். அதற்கு முன்பு 1-2 கட்டுரைகள் எழுதியதாக நினைவு. ஆனால் 2007க்கு பிறகுதான் தொடர்ந்து நான் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். பெரும்பாலும் அரசியல், சமூகம், கல்வி, பொருளாதார விழிப்புணர்வு சார்ந்த கட்டுரைகள், அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டுரைகள். அடுத்து நம்முடைய தமிழகத்தில் இந்திய முஸ்லீம்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, அரசியல் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகள், அப்புறம் கலை இலக்கிய முன்னோடிகள், இவைகளை பற்றியெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்டவர்களை பற்றி எழுதியிருக்கின்றேன். இப்போதும் கூட சமூக நீதி முரசு என்ற மாத இதழில் கலை இலக்கிய முன்னோடிகள் என்று கலை இலக்கியத்திற்காக, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் கலை இலக்கியத்திற்காக யார் யார் பாடுபட்டார்களோ அவர்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி கொண்டு வருகின்றேன். இதற்கு முன்பு பிறைமேடை இதழிலே ஒரு 18 பேரை பற்றி எழுதினேன். இப்போது ஒரு 12 பேரை பற்றி எழுதியிருக்கிறேன். இது தொடராக வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல சமநிலை சமுதாயம் இதழில் தான் அந்த முதல் தலைமுறை மனிதர்கள் என்று நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று எழுதினேன். அந்த வாழ்க்கை வரலாறு மிகச் சுருக்கமாக, ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய விதத்திலே நான் எழுதினேன். அதற்கு பிறகு வாசித்து வாழ்வோம் என்ற ஒரு தொடரை சமூக நீதி முரசில் எழுதினேன். அதாவது நான் படித்த புத்தகங்களில் எந்த புத்தகத்தை நான் மற்றவர்களோடு, வாசகர்களோடு அல்லது சமுதாய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை அதில் நான் எழுதியிருக்கின்றேன். அதை விமர்சன நோக்கில் எழுதவில்லை. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 46 புத்தகங்களை பற்றி எழுதினேன். அது அடுத்து வாசித்து வாழ்வோம் என்ற தலைப்பிலே நூலாக வெளிவரக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது. இதுவரை 14 நூல்களை எழுதியிருக்கின்றேன். ஒரு 5 நூல்கள் தொகுத்திருக்கின்றேன், மலர்களை தொகுத்திருக்கின்றேன். ஒரு 5 நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றேன். தொடர்ந்து நான் சமரச இதழிலே கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றேன். இந்த சமரசத்திலே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வாரங்கள் விட்டு போயிருக்கும், ஆனால் அதிலே தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். இந்த சமரசத்தின் மூலமாகவும் சமநிலை சமுதாயத்தின் மூலமாகவும் இந்த சமூக நீதி முரசு இதழ்களின் மூலமாகவும் தான் நான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தேன். நீங்கள் ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லிங்க. அந்த அன்சங் ஹீரோன்னா அதாவது கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாளர்கள் கொண்டாடப்படவில்லை என்ற கருத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் நம்முடைய சமூகத்திலே வாசிப்பு பழக்கம் இல்லாதான் காரணம். வாசிப்பு பழக்கம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்
யார் யார் எழுதுகிறார்கள் என்று தெரிந்திருக்க முடியும். என்னுடைய அடுத்த கேள்வியினுடைய முன்னோட்டத்தை நீங்களே கேட்டு விட்டீர்கள். இப்போ நான் அது கொஞ்சம் விரிவாக்கி கேட்குறேன். பொதுவாக இந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் வாசிப்பு என்று ஒரு மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கிய ஆர்வம், இலக்கியம் என்று சொன்னால் அது கட்டுரைகளாக இருக்கும், கவிதையாகத்தான் இருக்கணும், பாடல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இலக்கியம் என்ற கருத்தில் நீங்க உடன்படுவீங்கன்னு நான் நம்புறேன். அந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் நமக்கான ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம், அதற்கான அல்லது உற்சாகப்படுத்துதல் என்பது குறைவாக இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. அது நீங்க உடன்படுறீங்களா? அது உடன்படுகிறேன், நான் நிச்சயமாக அதோடு உடன்படுகிறேன். ஆனால் இது ஒரு 50 ஆண்டு காலத்தில் தான் இந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் எண்ணற்ற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முஸ்லிம் புலவர்கள் எண்ணற்ற இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட காலம் ஒன்று இருந்தது. இந்த நாயக்கர்களுடைய ஆட்சி காலம், மராத்தியருடைய ஆட்சி காலத்திலே தமிழ் புலவர்கள் பெருமளவு தோன்றவில்லை. எல்லாமே அந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை பூர்த்தி செய்தவர்கள் முஸ்லிம் புலவர்கள் தான். அது நம்முடைய உமர் புலவர் காலம் தொடங்கி தக்கலை ஞானி பீர் முகமது அப்பா, சதாவதானி சைகுத்தம்பி பாவலர், அப்புறம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு, நாகூர் ஆறுமுக நம்ம நாவலர் போன்ற எண்ணற்ற புலவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகும் கூட வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த கலை இலக்கியம் வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது என்ற ஒரு சிந்தனை திட்டமிட்டு பரப்பப்பட்டது. எதை எடுத்தாலும் இதுக்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, கவிதை அனுமதி இல்லை, கதை எழுதுவதற்கு அனுமதி இல்லை, நாடகத்திற்கு அனுமதி இல்லை, சினிமாவிற்கு அனுமதி இல்லை என்று எடுத்த எடுப்பிலேயே ஒரு முடக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது ஒரு புதிய சித்தாந்தம் கோட்பாட்டாளர்களுடைய பிரச்சாரத்தால் ஏற்பட்ட விளைவு. அதனால நம்முடைய முஸ்லிம் சமூகம் வந்து ஏற்கனவே வாசிப்பில் நாட்டம் செலுத்தாத முஸ்லிம் சமூகம். நான் வாசிப்பில் நாட்டம் செலுத்தாத முஸ்லிம் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது சமயம் சார்ந்த நூல்களை நம்முடைய மக்கள் ஓரளவு படித்து வந்திருக்கிறார்கள். இந்த சமயத்துக்கு அப்பாற்பட்டு பிற நூல்கள், அது வரலாற்று நூல்களாக இருந்தாலும் சரி, இலக்கிய நூல்களாக இருந்தாலும் சரி, எந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அதை படிப்பது தேவையில்லை, இதனால் மறுமைக்கு பயன் இல்லை என்ற சிந்தனை பலரிடம் இருப்பதுதான் அதற்கு காரணம். ஸோ அதிலே ஒரு தொய்வு ஏற்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் கலை இலக்கிய வடிவங்களான கவிதை, கதை, புதினங்கள், நாடகம், திரைப்படம் என அனைத்து வடிவங்களையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம். நாம் இந்த ஒரு திரைப்படம் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது, முஸ்லிம்கள் மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், வன்முறையாளர்களாக தீவிரவாத சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் குறை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நாம் நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். முஸ்லிம்களில் பிறருக்கு உதவுவர்கள் இருந்திருக்கிறார்கள், பிறருக்காக தங்கள் உயிரை கொடுப்பவர்களும் இருந்திருக்கிறார்கள். பெரும் பேரிழப்புகள் ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் தானாகவே முன்வந்து உதவி செய்திருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்திலே பிற சமய இறந்தவர்களுடைய உடலை எல்லாம் சேர்ந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தயங்கிய நேரத்தில், தயங்கியது என்று சொல்ல முடியாது, அவர்கள் விட்டு போனதை எல்லாம் இவர்கள் எடுத்து அடக்கியிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற இதுகள். ஸோ அவர்களையெல்லாம் நாம் கொண்டாடி அது சம்பந்தப்பட்ட படங்கள், திரைப்படங்கள், டாக்குமெண்ட்ரிகள் எடுப்பது நம்முடைய கடமை அல்லவா? அந்த கடமையை நாம் தவறிவிட்டோம் என்று தான் நினைக்கின்றேன். என்றைக்கு நாம் எங்களை மோசமாக சித்தரிக்கிறார்களோ என்று ஒரு படத்தை விமர்சனம் செய்கிறோமோ, அதே நேரத்தில் நாம் முஸ்லிம்களை நல்லவர்களாக, தியாகிகளாக, பிறருக்கு உதவுபவர்களாக, விடுதலை போராட்ட வீரர்களாக காட்ட வேண்டிய ஒரு கடமையிலிருந்து தவறிவிட்டோம். அந்த படம் மோசம், முஸ்லிம்களை மோசமாக சித்தரிக்கிறது என்று சொல்கின்ற போது நாம் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய கடமையை செய்யாமல் இருந்தால் நாம் கடமையிலிருந்து தவறியவர்களாகவே நாம் நினைக்கின்றோம். அண்மையிலே நாம் ஒரு அமரன் படத்தை பற்றி கூட விமர்சனம் வந்தது. அப்போ அது போன்ற நேரங்களில் கூட நான் அந்த கருத்தை தான் தெரிவித்தேன். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்வியல் வந்து மறைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில், முஸ்லிம்களுடைய வரலாறு மறைக்கப்படக்கூடிய காலகட்டத்தில், புராணங்களும் இதிகாசங்களும் போன்றவைகள் உண்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வியலையும் வரலாற்றையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். நாம் உண்மையை சொல்வதற்கு தயங்கு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எதிரிகள், பாசிசவாதிகள் வந்து பொய்யை உறக்க சொல்லி அதை மெய்யாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த கலை இலக்கிய வடிவங்களை புறக்கணித்தது வந்து ஒரு மாபெரும் தவறு.
அது எந்த கலை இலக்கிய வடிவமாக இருந்தாலும் சரி, அதை நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரு நேரத்திலே தொலைக்காட்சி பார்ப்பது ஹராம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சி உலமாக்கள் முதல் கொண்டு எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு ஊடகத்தை அல்லது ஒரு வடிவத்தை நாம் எந்த முறையில் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. கத்தி கொலை செய்யவும் பயன்படும், காய்கறிகள் நறுக்கவும் பயன்படும். இப்படி நீங்கள் எந்த உபகரணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நாம் அதை நன்மையான முறையில் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பார்க்கின்ற பொழுது ஈரானில் மிக சிறந்த அளவிலான திரைப்படங்கள் வெளியிடப்படுவதாக நான் கேள்விப்படுகின்றேன். மிகச்சிறந்த இலக்கிய நூல்கள் வந்திருக்கின்றன. அரபு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் 1000 சூரிய பேரொளி என்ற ஒரு நான் புத்தகத்தை படித்தேன். ஒரு ஆப்கன் எழுத்தாளர் எழுதினது. அது தமிழிலே மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. முத்துப்பாடி ஜனங்களின் கதை என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு மாபெரும் நாவல், கிட்டத்தட்ட 1001 நாவலை நான் படித்தேன். போல்வார் முகமது குன்ஹி என்ற கன்னட எழுத்தாளர் இருக்கிற தமிழிலே வந்திருக்கிறது. அவைகளெல்லாம் நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கின்ற, வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய, வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய நூல்கள் இல்லை என்று சொன்னால் நாளைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒன்று வாழ்ந்ததா, அது இருந்ததா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கலை இலக்கிய வடிவங்களை புறக்கணிப்பது தவறு. ஆனால் அண்மை காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஏராளமான எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் நம்ம சம்ஸ் இப்ராஹிம். அவர் சிறுகதை எழுதியிருக்கின்றார். பல பெண் எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள், பல கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், பல நூல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே அந்த கடுங்கோட்பாட்டாளர்களுடைய அந்த பிரச்சாரங்களை எல்லாம் மீறி கலை இலக்கிய வடிவத்தில் மீண்டும் முஸ்லிம்கள் ஈடுபடக்கூடிய ஒரு காலம் கனிந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.